இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய கட்சி ஜனதா விமுக்தி பெரமுன பொதுவாக ஒரு கருத்துராக்கத்தை செய்யுது. அதுவும் விசேஷமாக போன பாராளுமன்றத்துக்கு பிறகு, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தாங்கள் தான் வடகிழக்கிலே தமிழர்களுடைய பெரும் கட்சியாகும், தமிழ் மக்கள் தங்களுக்குத்தான் அந்த ஆணையை வழங்கியிருக்கிறதாகவும், அந்த வகையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இல்லை என்றும், இதுக்கு முதலும் கூட தமிழ் மக்கள் அந்த நிலைப்பாட்டோடு இல்லை, ஆனாலும் இருந்த சிங்கள கட்சிகள் இல்லாட்டி சிங்கள என்று அவை சொல்கிற தேசிய கட்சிகள் என்று அவை சொல்கிற கட்சிகள், தென்னிலங்கை மையப்படுத்தின கட்சிகள் ஊழல்லையும் இனவாதத்திலேயும் ஊறி இருந்ததால் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளிடம் விழுந்து கொண்டு இருந்த வேண்டும். ஆனால் உண்மையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இல்லை என்ற ஒரு கருத்தை மிக தீவிரமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டத்திலே விதைக்கிறது மட்டுமல்ல, சர்வதேச சமூக மட்டத்திலேயும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய வடகிழக்கு தொடர்பாக அவர்களுடைய பார்வையில் இங்கு சமஷ்டி ஆட்சியோ சுய நிர்ணயமோ சுயாட்சியோ அவசியமல்ல, மாறாக தமிழ் மக்களை சிங்களவர்களோடும் ஏனையோர்களோடும் சமத்துவமாக கருதி அவர்களை சமத்துவமாக எந்த விதமான மத இன சாதி வேறுபாடுகள் இல்லாமல் அணுகினதாக இருந்தால் தமிழ் மக்கள் மிகவும் சந்தோஷமாக இளைஞர்கள் என்ற ஒரு அடையாளத்துக்குள் விரும்பி தங்களுடைய முழு பங்கை செலுத்துவார்கள் என்ற ஒரு கருத்தை பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அபிவிருத்தி என்ற விடயத்தை அவர்கள் கூடுதலாக கைக்கு தூக்குறது. ஏனென்றால் வடகிழக்கில் மக்களுக்கு போதிய அளவு அபிவிருத்தி செய்து கொடுத்து மக்களுடைய அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் தமிழ் மக்கள் முழுமையாக இளைஞர்கள் என்ற ஒரு அடையாளத்துக்குள் விரும்பி இருப்பார்கள் என்ற அடிப்படையில் போன வரவு செலவு திட்டம், போன மாதம் நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே அனுரகுமார திசாநாயக்கவும் அவருடைய சகாக்களும் ஏதோ இந்த வரவு செலவு திட்டத்தில் வடகிழக்குக்கு தமிழ் மக்களுக்கு விசேஷமாக கூடுதலான ஒரு அக்கறை எடுத்து காசு ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும், பொதுவாகவே அந்த வரவு செலவு திட்டம் நகரத்துக்கு வெளியிலே கிராம வெளியிலே வாழுகின்ற மக்களை பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு அபிவிருத்தியை கிராமத்துக்கு கொண்டு செல்லுகின்ற திட்டம் என்ற அடிப்படையில் தான் அதை கொண்டாடினவே. அதுக்கு மேலாக வடகிழக்குக்கு விசேஷமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதாக அவை அந்த பட்ஜெட் காலத்திலே அவர்கள் அந்த கருத்தை மிக ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த பட்ஜெட் நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னம் அந்த பட்ஜெட்டை உறுதிப்படுத்துறதுக்கு, அதை தயார்படுத்தி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு அனுரகுமார திசாநாயக்க உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டவர், அதுக்கு தலைமை தாங்கி கலந்து கொண்டவர். அப்போ அவர் இந்த சிந்தனையிலே அந்த வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்துறதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அவர் நடந்து கொண்ட விதத்தை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்குவோம். ஏனென்றால் அவர் ஒரு ஜனாதிபதி, அவருக்கு மேலே எவரும் இந்த நாட்டில் இல்லை. அவர் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வாரார் என்றால் அந்த மாவட்டத்திலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் தான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் அந்த மாவட்டத்துக்குரிய அனைத்து விஷயங்களும் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தான் முடிவெடுக்கிறது. அந்த முடிவு மீறி எதுவும் அந்த மாவட்டத்துக்குள்ளே நடக்க முடியாது. தையட்டி போன்ற அந்த
இனவாத விஷயங்கள் நடக்குது. ஆனால் உண்மையிலே சட்டப்படி வந்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை மீறி அங்கே எடுக்கிற முடிவுகளை மீறி எதுவுமே நடக்கக்கூடாது. ஏனென்றால் அதுதான் அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணுற தளம். அந்த அபிவிருத்தி கூட்டத்துக்கு நாட்டினுடைய முதலாவது பிரஜையாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி வருகிறார் என்றால் எந்தளவு தூரத்துக்கு அது அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்றார் என்றால் எந்தளவுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை செய்ய போகிறார் என்றதை நாங்கள் கொஞ்சம் அதிலேயே வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் என்ன அங்கே வந்து என்ன செய்தவர்? அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தவர்களை மட்டம் தட்டுற வேலையைத்தான் செய்தவர். அவர்கள் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்து யாழ்ப்பாணம் என்றாலே வந்து விசேஷமாக வடகிழக்கு, ஆனால் குறிப்பாக யாழ்ப்பாணம் என்றாலே ஒரு செயல்திறன் இல்லாத ஒரு நிர்வாகம் நடத்தப்படுகின்றது. இங்கே அரசியல்வாதிகளாக இருக்கலாம், நிர்வாகமாக இருக்கலாம், எதுவுமே தெரியாது. காசு தாங்கள் ஒதுக்கினாலும் வந்து அந்த காசு திருப்பி வருஷ முடிவில் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதுனால திரும்பவும் கொழும்புக்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்ற கருத்தை அவர் வந்த உடனேயே வந்து அந்த கூட்டத்திலே வந்து பதிவு செய்ய துணிஞ்சவர். அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கிறவர்களிடம் குறுக்கு விசாரணை செய்கின்ற வகையில் வந்து கேள்விகள் கேட்க வழிகிட்டவர். அதில் குறிப்பாக வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், தரவுகளை வந்து கேட்டது. திடீரென்று வந்து தரவுகளை கேட்ட இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் அந்த தரவை உடனடியாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை கண்டதால் வந்து அவர்களை சரியான ஒரு மட்டம் தட்டி ஒரு கீழ்த்தரமாக அவர்களை பற்றியான ஒரு கருத்துருவாக்கத்தை ஜனாதிபதியே அந்த கூட்டத்தில் வந்து ஊடகங்கள் ஊடாக லைவாக வந்து அந்த விஷயங்கள் மக்களிடம் போய்கொண்டிருக்க வந்து அவர் ஒரு அப்படிப்பட்ட ஒரு தோற்றப்பாட்டை அந்த நிர்வாகிகள் தொடர்பாக வந்து ஏற்படுத்தி போட்டு வந்து அவர்களை முற்றுமுழுதாக இவை ஒரு பொருத்தமானவர்கள் அல்ல, இவர்களுடைய கையில் வந்து இந்த நிர்வாகத்தில் வந்து தமிழ் மக்கள் பெரியவருடைய அபிவிருத்தி அடையலாது என்ற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய விசேஷமாக தமிழ் நிர்வாகத்து உறுப்பினர்கள் தொடர்பாக ஒரு கருத்துராக்கத்தை செய்து போட்டு ஒரு நக்கல் பாணியில் வந்து அவர் கேட்டார். வந்து இப்போ ஆர்டிடி எடுத்துக்கொண்டார், இந்த உள் வீதிகள் தொடர்பாக எடுத்துக்கொண்டால் அவர் கேட்டார் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளவு காசு நான் கொடுத்தால் நீங்கள் சரியான வகையில் வந்து அந்த காசை பயன்படுத்தலாம், என்னடால் உங்களுக்கு ஒதுக்குற காசு திருப்பி போகுது, ஆகவே எவ்வளவு காசுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது என்ற கேள்வியை கேட்டவர். அப்போ அந்த ஆர்டிடியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாகாண சபையினுடைய உத்தியோகத்தர் வந்து அதில் கொஞ்சம் தடிமாறின இதுக்கு எப்படி பதில் சொல்கிறேன் என்று தடிமாறி கொஞ்சம் யோசிச்சு கொண்டு கடைசியில் வந்து சொன்னவர் வந்து, சார் இந்த வருஷம் என்றால் ரணில் விக்ரமசிங்கண்ட ஆட்சி காலத்தில் எங்களுக்கு 1300 மில்லியன் ரூபாய் யாழ் மாவட்டத்துக்கு இந்த உள் வீதிகளை திருத்துறதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காசை நாங்கள் நிச்சயமாக செலவழித்து முடிப்போம், இந்த வருஷத்துக்குள்ளே அதை முடிப்போம் என்று சொன்னார். சொன்ன இடத்துல ஜனாதிபதி கேட்டார் வந்து, நீங்கள் ஷூராக அதை செய்வீங்களோ என்று கேட்ட இடத்துல அவரும் அதில் நாங்கள் அந்த தேவைப்படுற அந்த திட்டத்தின் பிரகாரம் நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம், ஆகவே இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் நிச்சயமாக அதை செய்து முடிப்போம் என்று சொன்னார். அப்போ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுகின்ற வகையிலேயும் ஏதோ ஒரு பெரிய பெருந்தன்மையை காட்டுற வகையிலேயும் அவர் சொன்னார், சரி உங்களுக்கு வந்து அந்த 1300 மில்லியனை வந்து நீங்கள் செலவு செய்வீர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் வந்து, நான் வட மாகாணத்துக்கு 5000 மில்லியன் 5 பில்லியன் ரூபாயை நான் ஒதுக்குவேன் என்று அவர் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விஷயத்தை அறிவிக்கிற மாதிரி அவர் அறிவித்தார்.
அப்போ அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்களாக இருக்கலாம், நிர்வாகத்தில் இருந்தவர்களாக இருக்கலாம், கைத்தட்டினார்கள். ஏதோ ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு காரியத்தை யாழ்ப்பாணத்துக்கும் விசேஷமாக வடக்குக்கு செய்து கொடுக்க போகிறார் என்று கைத்தட்டினார். அந்தளவு தூரத்துக்கு ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டார். ஆனால் நாங்கள் அந்த விடயத்தை கொஞ்சம் சொரிஞ்சு பார்த்தால், அந்த மேலே சும்மா மேலோட்டமாக வந்து இந்த விஷயங்களை அணுகாமல் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால், யாழ்ப்பாணத்துக்கு போன வருஷம் 1300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி சொல்கிறார் வடமாகாணத்துக்கு வந்து 5 மில்லியன், அப்போ மெனிக்கணும் 5 பில்லியன் என்றால் 5000 மில்லியன் ரூபாய் தான் இந்த பட்ஜெட் ஊடாக வந்து ஒதுக்குறதுக்கு அறிவிக்கிறார். வடமாகாணத்தில் வந்து 5 மாவட்டங்கள் இருக்குது, நிர்வாக மாவட்டங்கள் இருக்குது. 5 நிர்வாக மாவட்டங்கள் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது வந்து 1000 மில்லியன் தான் ஒதுக்கலாம். அண்டா யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்க யாழ்ப்பாணம் ஒரு முன்னேறின ஒரு இடத்துல தான் இருக்குது. முன்னேறின இடத்து மற்ற மாவட்டங்களுக்கும் விட கிளிநொச்சி எடுத்துக்கொண்டால் இத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வந்து ரோட்டே இல்லாமல் இருக்குது, கிரவல் ரோட்டாக இருக்குது. அதே மாதிரி மன்னர், முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாணத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது, யாழ்ப்பாணத்திலே கணக்க குறைபாடுகள், ஆனால் யாழ்ப்பாணத்தில் தான் மெட்ட வடக்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் கூட ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலையிலே இந்த ரோட்டல் வந்து உள் ரோட்டுகள் இருக்குது. அப்படி இருக்கவும் போன வருஷம் 1300 மில்லியன் தேவைப்பட்டதென்றால் இந்த வருஷம் இவர் சொல்லுகின்ற அந்த 5 பில்லியன் 5000 மில்லியன் என்றால் உண்மையிலே வந்து இந்த வருஷம் போன வருஷத்துக்கு கூட குறைச்சித்தான் அவர் ஒதுக்க போகிறார். இல்லை, யாழ்ப்பாணத்துக்கு வந்து சரி சமமாக பிரித்தாலும் 5 மாவட்டங்களுக்கு வந்து சரி சமமாக இந்த 5000 மில்லியனை பிரித்தாலும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு 1000 மட்டும்தான் பெறப்போகுது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு இருக்கக்கூடிய மெட்ட மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்க தேவையே குறைவு என்றால் உண்மையிலே நடைமுறையில் வந்து சில வழியில் யாழ்ப்பாணத்துக்கு 1000 மில்லியன் வாரத்துக்கும் கூட இந்த வருஷம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே குறையத்தான் போகுதே தவிர அந்த 1300 மில்லியனுக்கு தாண்டி மேலதிகமாக எதுவும் கிடைக்க போகிறதுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் காட்டப்பட்ட படம் ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு யாழ்ப்பாணத்துக்கும் வடமாகாணத்துக்கும் வந்து நிதி ஒதுக்கப்பட போகின்றது. இப்போ இந்த 5000 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து அது பட்ஜெட் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அப்போ அதில் எந்தெந்த ரோட்டலுக்கு வந்து நாங்கள் எப்படி இதை ஒதுக்குற தொடர்பாக வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து பேசப்பட்ட பொழுது எங்களிடம் தகவல் சொல்லப்படுகின்றது வந்து 1000 மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிற அடிப்படையிலே அங்கே வெறுமனே 20 கிலோமீட்டர் ரோட்டுக்குரிய வேலை மட்டும்தான் அந்த 1000 மில்லியன் ரூபாயோடு செய்யலாம். சரிதானே? 1000 மில்லியன், அந்த 1000 மில்லியன் சில வழியில் எங்களோட மக்களுக்கு பெரிய காசு. சரி, போன வருஷத்துக்கு கூட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பெரிய காசு என்று நினைக்கலாம். ஆனால் வெறுமனே 20 கிலோமீட்டருக்குரிய ரோட்டுகளை மட்டும்தான், அதுவும் உள் ரோட்டல், இந்த பெரிய ஹைவே இல்லை, உள் ரோட்டல், வெறும் 20 கிலோமீட்டருக்குரிய ரோட்டல் மட்டும்தான் போடலாம் என்றது தான் எங்களுக்கு வந்து நிர்வாகம் சொல்லிவிட்டு ஆர்டிடியும் சொன்னது. கச்சேரி ஆலயம் வந்து தெளிவாக வந்து சொல்லப்பட்டது. இப்போ நான் இந்த என்ன சொல்கிறேன் என்றால், எங்களுக்கு இனப்பிரச்சனை இல்லையா, எங்களுக்கு வந்து அதாவது தமிழருக்கு இனப்பிரச்சனை இல்லையாம், தமிழ் மக்களே அப்படி உடைய ஒரு சிந்தனையிலே இல்லையாம், சுயாட்சி வேண்டாமா, தமிழ் மக்கள் அபிவிருத்தி நடந்தால் போதும் என்று இருக்கிறோமாம், தாங்கள் இளைஞர்கள் என்ற ஒரு விருப்பத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இதுக்கு முதல் இருந்த தெற்கை சார்ந்த இனவாத கட்சிகள் ஆட்சியில் இருந்ததால் வந்து தமிழ் மக்கள் வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து வாக்கை கொடுத்ததே தவிர விரும்பி கொடுக்க இல்லை என்று சொல்லி, ஆகவே தாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தரப்பு, தாங்கள் அந்த தமிழ் மக்கள் விரும்பின அபிவிருத்தியை சரியாக செய்ய போகிறதாக வந்து சொல்லி
20 கிலோமீட்டர் உள்ரோட் 20 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் இந்த முறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஜேவிபி. இதை எங்கட மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். இவே அபிவிருத்தி என்ற பெயரில் அபிவிருத்தி செய்து கொடுப்போம், வேலை வாய்ப்பை எடுப்பிச்சு கொடுப்போம், இதை செய்வோம் அதை செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து பிம்பங்களை காட்டி மக்களை ஏதோ ஒரு வகையில் கவர வச்சு தேர்தலில் வந்து ஆணையை பெற்று அடுத்த நிமிஷம் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் தமிழ் மக்கள் தேர்தலில் ஆணையை கொடுத்ததுக்கு பிறகு தமிழ் மக்கள் அந்த ஜேவிபியுடைய ஏமாற்றத்தை பற்றி அறியறதுக்கு தொடங்குவார்கள். இந்த செய்தி தான் இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற சவால். இதுக்கு முதல் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டது அரசியல் ரீதியான கருத்து. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்போம், நிபந்தனை இல்லாமல் விடுவிப்போம், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம், அந்த தடை சட்டத்துக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர மாட்டோம். அதை சொன்ன உடனே எங்கட மக்கள் நம்பி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வளமையாக வந்து அவர்களுக்கு ஒரு 1000 வாக்கு கூட போடாத இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த டக்ளஸுக்கும் அங்கஜனுக்கும் வளமையாக போடுற தரப்பு கொஞ்சம் பேர் வந்து போய் இவைக்கு போட்டதுக்கு பிறகு அடுத்த நிமிஷம் அந்த விடயங்களை முற்றுமுழுதாக வந்து அவர்கள் கைவிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு உள்ளூராட்சி தேர்தல் என்ற அபிவிருத்தி என்ற பொதுவான ஒரு பார்வை இருக்கிற இடத்துல இவர்கள் இன்றைக்கு வந்து அபிவிருத்தி என்ற பெயரில் எந்தளவுக்கு எங்களை ஏமாத்துறார்கள் என்றதை இந்த ரோட் என்ற விஷயத்தை மட்டும் வச்சுக்கொண்டே நாங்கள் காட்டலாம். அது மட்டும் இல்லை, அந்த பட்ஜெட்டில் இந்த ரோட் தான் மிக முக்கியமாக அவர்களுடைய அந்த ஏதோ ஒரு மிக முக்கியமான தமிழ் பிரதேசங்களை மையப்படுத்தின ஒரு பார்வை நிரூபிக்கிறதுக்கு வந்து சொன்ன திட்டம். அதுக்கு மேலாக வந்து அவை சொன்னவை வந்து யாழ்ப்பாண பொது நூலகத்துக்கு வந்து 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கிறதாக. இன்றைக்கு அந்த யாழ்ப்பாண நூலகம் ஒரு காலத்தில் அதை எரிக்கப்பட்டு அழிக்கப்படுறதுக்கு முன்னம் ஆசியாவிலேயே மிக பெருமை வாய்ந்த ஒரு ஒரு பொக்கிஷமாக கல்வி கலாச்சாரத்தை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நூலகமாக வந்து கருதப்பட்டு அதில் தமிழ் என்ற அடையாளத்துக்கு வந்து மிகவும் பழமை வாய்ந்த ஓலை ஆவணங்கள் போன்ற பல விஷயங்கள் அங்கே இருக்கும். எங்களுடைய பாரம்பரியத்தை வந்து நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து திட்டமிட்டு அளிக்கப்பட்டது பிறகு அங்கே கட்டுப்பட்டு விட்டதே வந்து வெறுமனே ஒரு கோது, வேற ஒன்றும் இல்லை. என்னடா அதுக்குள்ள ஒன்றும் அந்த அந்த முக்கியத்துவத்துக்கு உரிய சமமாக அந்த நூலகம் கட்ட முடிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கோதை கொடுத்து போட்டு இன்றைக்கு 100 மில்லியனை ஒதுக்குறதாக வந்து சொல்கிறார் என்றால் என்ன என்ன வேடிக்கை! கணக்கு போட இல்லாத அளவுக்கு சொத்தை அழிச்சு போட்டு பரம்பரையாக வந்து எங்களுடைய பாரம்பரியத்தை நிரூபிக்கக்கூடிய நிலைமையை இல்லாமல் பண்ணி ஒரு இன அழிப்பினுடைய ஒரு மிக முக்கியமான கட்டம் வரலாற்றை அழிக்கிறார் என்று சொல்கிறார். அதை செய்துவிட்டு இன்றைக்கு 100 மில்லியன் ரூபாயை ஒதுக்கி போட்டு ஏதோ இன்றைக்கு வந்து தாங்கள் பெண்ணாம்பெரிய அளவுக்கு வந்து தமிழருடைய அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்குரிய ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை இன்றைக்கு காட்ட பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, வடகிழக்கு விவசாயம் என்ற விடயத்தில் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய விவசாயிகளை பலப்படுத்துகிற நோக்கத்தோடு தங்களுக்கு வந்து இரிகேஷன் ஸ்கீம் 2 திட்டங்கள் தாங்கள் முன்னெடுக்க போவதாக வந்து அறிவிச்சிருக்கு. அப்போ நான் தேடி பார்த்தேன், நான் என்ன இது புதுவிதமாக வந்து எல்லாம் செய்கிறாங்க, பார்க்கத்தானே வேணுமென்று. ஆனால் பார்த்த இடத்துல வந்து அவர்கள் பேர் சொல்லி அடையாளப்படுத்தியிருக்கிற 2 இரிகேஷன் ஸ்கீம், ஒன்று கிழக்கில் ஒன்று வடக்கில். கிழக்கில் வந்து மாதுரோய வலதுகை எல்லை திட்டம், வரதுகரை திட்டம், அது வந்து ராஜபக்ச காலத்தில் அந்த திட்டம்
முடிவெடுக்கப்பட்டு அதுக்குரிய ஃபண்டிங் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு அந்த திட்டத்திலே கணிசமான விவசாய நிலங்கள் மாற்றப்பட்ட அது சரியான வகையில் வந்து அந்த விவசாயத்துக்கு மாற்றப்பட்ட நிலங்களை பிரயோகிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கும் என்ற அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய மேச்சத்தர காணியில் இருந்து தமிழ் மக்கள் திட்டமிட்டு வந்து விரட்டடிக்கப்படுகின்றனர். இந்த மயிலத்தமனு மாதவனை அனைத்துமே இந்த மாதிரோய ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம் கணிசமான நிலங்களை அதுக்குள்ளே உள்வாங்கப்பட போகின்றது என்ற அடிப்படையில் அந்த நிலங்கள் அனைத்தும் சிங்களவர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்றதுக்காகத்தான் அங்கே இந்த மேச்சத்தர இருக்கிற வரைக்கும் குடியேற்றங்கள் சிங்கள குடியேற்றங்களை செய்ய முடியாதுன்றதுக்காகத்தான் அங்கே திட்டமிட்ட வகையில் மயிலத்தமனு மாதவனிலிருந்து எங்களுடைய தமிழ் மக்களை துரத்துகிறார்கள். இப்போ அந்த திட்டத்தை தான் இன்றைக்கு இந்த அனுரகுமார திசாநாயக்கண்ட அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை தாங்கள் செய்து கொடுக்க போகிறதாக வந்து இன்றைக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி வடக்கிலே வந்து மாவத்துயோய மல்வத்துயோய கீழ் மல்வத்துயோய ஸ்கீம் ஐ தாங்கள் நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கிறார்கள். அது வடக்கில் விசேஷமாக வந்து மன்னார் பிரதேசத்துக்குரிய விவசாயங்களை செய்வதற்குரிய ஒரு நிலைமையை உருவாக்கும், அதை பலப்படுத்தும் என்ற அடிப்படையில் தான் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்கீம் ஊடாக அந்த பண்களை உயர்த்தி அந்த குளங்களை சீர் செய்கின்ற நிலையிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்து 1500 குடும்பங்கள் அந்த தண்ணி பெருக்கத்தாலே வந்து பாதிக்கப்பட போயினம், அவர்களுடைய நிலங்கள் தண்ணிக்கு கீழே போகுது என்று சொல்லி அந்த 1500 குடும்பங்கள் அனுராதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்களை வந்து செட்டிக்குளம் பிரதேசத்தில் வந்து சிங்களவர்களை குடியேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கிறார்கள். இது ராஜபக்ச காலத்தில் ரணில் காலத்தில் முன்னெடுக்கிறதுக்கு இருந்த இடத்துல எங்களுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் முதற்தடவையாக வந்து இந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி இதை கடுமையாக வந்து எதிர்த்து அதுக்கு பிறகு வந்து நானும் இந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி இருந்த நிலையிலே இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து அதே திட்டத்தை உண்மையிலே வந்து 1500 குடும்பங்கள் அல்ல, வெறுமனே 15 முஸ்லீம் குடும்பங்கள் மட்டும்தான் அந்த திட்டம் முன்கொண்டு போவதாலே பாதிக்கப்படுகிறோம். ஆனால் அப்படி இருக்கத்தக்கதாக 1500 சிங்கள குடும்பங்களை அனுராதபுரத்தில் இருந்து செட்டிக்குளத்தில் வந்து குடியேற்றுவதற்கு தான் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட போகின்றது என்றால் இன்றைக்கு அபிவிருத்தி என்ற பெயரில் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கத்துடைய திட்டங்களும் எந்த விதமான தாங்களே இனவாதிகள் என்று சுட்டிக்காட்டி அவர்கள் எல்லாம் இனவாதத்தின் அடிப்படையில் செயல்பட்டபடியால் தான் எங்களுக்கு பாதிப்பு என்று சுட்டிக்காட்டின அதே தரப்புகளுடைய திட்டங்களை முன்னெடுக்கிறதாக மட்டும்தான் இருக்கே தவிர இவர்கள் ஒரு அடிப்படையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்கட மக்கள் தமிழ் மக்களுடைய நேர்மையான அபிவிருத்திக்காக எதையும் செய்ய போகிறது இல்லை என்றது நான் நினைக்கிறேன். இந்த பட்ஜெட் ஊடாக இந்த விஷயங்கள் நிரூபிக்கப்படுகின்றது. நான்